ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பை இது மாதிரி கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியமில் வச்சு பொறுமையாக நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த பருப்பு லட்டு நல்லா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர டைமில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு, இன்னும் கொஞ்சம் வறுபடணும். இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஆற வச்சுட்டு இதை நம்ம கொஞ்சம் ஒரு 5-6 ஏலக்காய் ஒன்றா போட்டு நல்லா தூள் பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லை கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம அந்த மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறதையும் அந்த நெய்யிலே அடுப்பை சிம்மில் வச்சு ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 150 கிராம் வெல்லம் அதையும் அந்த பருப்போட மாவோடு சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்ட்டு. இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறம் முந்திரியை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுட்டு திருப்பியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். பாருங்கள், எதுவுமே சேர்க்கலை, அப்படியே அந்த வெல்லம் போட்டதுலேயே உருண்டை நல்லா சூப்பராக பிடிக்க வந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.